சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு பாருங்க, இப்போ ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் தவற விடாமல் இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு பல மடங்கு பெருகும். தவற விடாத வாய்ப்பு என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களோட நேரம் இப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை யாராலுமே எந்த விஷயத்திலுமே தடுக்க முடியாத காலகட்டம் இது. அதனால தான் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டையும் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும் இந்த பதிவு. சிம்மராசியில் இந்த மகம், பூரம், உத்திரம், ஒன்னாம் பாதம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் இருக்கீங்க. 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த தை மாதத்தின் கிரக நிலை அமைப்பு என்ன மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்குது அப்படிங்கிறதையும், அந்த வாய்ப்பால் என்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் பெற போறீங்க அப்படிங்கிறதையும் நாம் இப்போ இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க முழுமையாக பார்க்கலாம். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் பேச போகிற ராசி சிம்மராசி. நீங்கள் பாருங்கள், ராஜா போல பிறந்தவங்களா இருப்பீங்க. வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் முன்னிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய எழுச்சியை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே தன்னம்பிக்கை, தைரியம், இது ரெண்டுமே உங்களுக்கான அடையாளமாக இருக்கும். ஆனால் பாருங்கள், கடந்த கொஞ்ச நாட்களாக நீங்கள் எது சரி அப்படின்னு பண்ணுறீங்களோ அது உங்களோட நீங்கள் நினச்ச ரிசல்ட்டை கொடுத்துருக்காது. ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்துக்கு ஆளாகிருப்பீங்க. அதுக்கான பதில் தாங்க இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை உங்களுக்காகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வேலை, தொழில், பணம், பெயர் இந்த எல்லா விஷயத்திலுமே புதிய வாய்ப்புகள், புதிய வாயில் திறக்க போகுது உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அகங்காரம் இருக்காது. பொறுமை, திட்டம், இது நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். எந்த வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது, யாரை நீங்கள் நம்பலாம், எந்த ஒரு முடிவு உங்களை உச்சிக்கு கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத முழுமையாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கடைசி வரை தவற விடாமல் பாருங்கள். ஏன்னா சிம்மராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைய போகுது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. அது என்ன அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். இந்த சிம்ம ராசியில் இப்போ சொன்னோம் இல்லையா, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்கள், நீங்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட மனம் மாற நம்பிக்கையாக செய்யுங்க. உங்கள் மனசார ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு 7 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. 7 வாரங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்க. இந்த சிம்மராசிக்காரங்க நீங்கள் நினச்ச நல்ல ஒரு உயர்வை, நல்ல ஒரு விஷயத்தையே 8வது வாரம் பெறுவீங்க. சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் நிறைஞ்ச ராசி சிம்மராசி அப்படிங்கிறதுனால இந்த வழிபாடை தவறாமல் செய்யுங்க. நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கூட உங்க ஆள் மனதில் பாருங்க ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு அந்த பதிவு பண்ணுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் உங்களை வந்தடையவும், நன்மைகள் பல வகையில் உங்களை வந்து சேரவும் உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்காக இறைவனிடம் பாருங்க நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா அதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், வீட்டிலேருந்தே உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு. இதை தவற விடாமல் பயன்படுத்துங்க. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை பெறுவீங்க. ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் இவங்களுக்கு வந்து ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் கணிச்சு இப்போது அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வை கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க. நிச்சயமாக உங்களோட எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஆதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் தவற விடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். சிம்மராசியில் இருக்கிற மகம், பூரம், உத்திரம் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு, என்ன மாதிரியான வாய்ப்பு தருது அப்படிங்கிற விஷயத்தை வாங்க அமைப்பை தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல சிம்ம ராசியில் இருக்கிற மகம் நட்சத்திரக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், தெய்வம் தான் நமக்கு துணை அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடியவங்கள நீங்கள் இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் ஒரு பிரகாசமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல உங்களோட நிலைமை அப்படியே மாறப்போகுது. கடந்த காலத்தில் எந்த விஷயம்லாம் ரொம்ப கஷ்டம், துக்கம், துயரம் அப்படின்னு நினச்சிங்களோ அதுலேருந்து நீங்கள் இப்போ மீண்டு வர போகிறீங்க. வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை நீங்கள் இப்போ கண்கூட காண முடியும். புதிய வழிகள் இப்போ தெரியும். ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து நெருக்கடிகளையுமே உண்டாக்கினாலுமே அந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கு.
ஒவ்வொரு விஷயத்திலுமே பாருங்க தடை தாமதம் இது வரும். ஆனால் அந்த போராட்டத்தை கூட நீங்கள் நிதானமாக கடந்து வர போறீங்க. சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பாக்கியாதிபதி செவ்வாய் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தராரு. எடுத்த காரியம் எல்லாத்திலையுமே உங்களுக்கு வெற்றி நிலைன்னு கூட சொல்லலாம். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு காணாமல் போக போகுது. செல்வாக்கு உயரும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனையும் காணாமல் போகும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் விற்பனையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ பெற போறீங்க. உங்கள் வேலையில் ஏற்பட்ட சங்கடம் பிரச்சனை இதுவுமே உங்களை விட்டு விலக போகுது. துறை ரீதியான வழக்கு விவகாரங்கள் இருந்தால் கூட சாதகமாக இப்போ மாறும். பெரும்பாலும் எதிர்ப்பு எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய யோகம். உங்களுக்கு வரவிருக்கக்கூடிய எதிர்ப்புகள் கூட பூர்த்தியாகிருங்க. எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறிடும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு கூட தேடி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சப்தமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் கூட்டணியோடு சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு சில நெருக்கடி வரும். அந்த நெருக்கடியை கூட நீங்கள் தைரியமாக உங்களோட புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற்றுடுவீங்க. பெருசாக பிரச்சனை பாதிப்பு எதுவும் இல்லை. கவனமாக இருந்தால் நல்லது. அதே போல் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் இருக்குது. நன்மை அதிகரிக்க நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்று வழிபாடு செய்யுங்க. நன்மைகள் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பூரம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்கள், எந்த நிலை வந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில் சோர்வடையாமல் முன்னேற்றத்திற்காக உறுதியாக உழைக்கக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது நிறைய வகையில் முன்னேற்றம் தரும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானால் குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்னதாக சலசலப்பு அவ்வப்போது வரலாம். கொஞ்சம் வீணா வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. வாழ்க்கை துணைக்கிட்ட அவங்களோட உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை வர மாதிரியே இருக்கும். இதனால் கொஞ்சம் மருத்துவ செலவு வரும். திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் நீங்கள் திருமணத்திற்காக எந்த வகை முயற்சி எடுத்தாலும் அது கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுக்கும். மாதம் முழுவதுமே ராசிநாதன் உங்களுக்கு சஞ்சாரமாக தான் இருக்கிறாரு. அதனால பெரிய அளவில் பாதிப்புலாம் எதுவும் வராது. சின்ன சின்னதாக தடை தாமதம் வரும். எதிர்ப்பு பகை நோய் நொடி வம்பு வழக்கு இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போயிடும். உங்கள் நிலையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கொஞ்சம் நெருக்கடி மாறிடும். மேல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆதரவு பாருங்கள் இப்போ உங்களுக்கு பக்கபலமாக மாறப்போகுது. அதுவும் ஒரு சிலர்லாம் புதிய தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ தொடங்குங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அதுக்கான வாய்ப்பு இப்போ வந்து சேரும். அதுக்கான அனுமதி கிடைக்கும். இடம் வாங்குறது விற்கிறது இது போன்ற விஷயத்தில் இருந்த தடை எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை தரும். சிலர்லாம் சொந்த வீட்டுக்கு குடி போவீங்க. இந்த நேரத்தில் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அவர் பாருங்க அவரோட சஞ்சார நிலை அப்படிங்கிறது எதிர்மறையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தம்பதிகளுக்குள் மட்டும் சண்டை சச்சுரவு வரலாம். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. புதிய நண்பர்கள்கிட்ட ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அவங்களால பண இழப்பு ஏதாவது அவமானம் வரலாம். அதனால தான் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படுங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யும் பொழுது எல்லாமே அதாவது மார்க்கெட் நிலவரம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் நன்மையை நீங்கள் பெறலாம். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயத்தை நீங்கள் உண்டாக்க முடியும். நீங்கள் நன்மைகள் அதிகரிக்க அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க இந்த மாதம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரும் சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைஞ்சிருக்குங்க. சனி ராகு கேது இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அப்படி நெருக்கடியை கொடுத்தாலும் உங்கள் ராசிநாதன் சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி, அந்த நெருக்கடியை இருந்த இடம் தெரியாமல் நீங்கள் துவம்சமாக்க போறீங்க. சூரியனை கண்ட பனி போல வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் தவிடி பொடியாக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை இப்போ உயரும். அதே போல் புதிய வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும். அரசியல் பிரமுகர்களுக்கெல்லாம் நெருக்கடி நீங்கிடும். தலைமையோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த விஷயத்தில் கூட இப்போ நீங்கள் நன்மையை பெறுவீங்க. 6ஆம் இடத்துல பாக்கியாதிபதி செவ்வாயோட ராசிநாதன் கூட்டணி ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுனால தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இப்போ உங்களுக்கு உண்டாகுது. மற்றவங்க பார்த்து உங்களை பிரமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க போகுது. சொந்த இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்களோட கனவு நனவாகும். பிள்ளைங்களால பெருமையும் கிடைக்கும். 29ஆம் தேதி வரைக்கும் தன குடும்பாதிபதி புதனுமே சாதகமாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் இதனால் நிம்மதி பிறக்குது. கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. கலைஞர் வியாபாரி உங்களுக்கு எல்லாமே எதிர்பார்த்த நல்ல ஒரு ஒப்பந்தத்தை எல்லாமே நீங்கள் இப்போ பெறுவீங்க.
வர வேண்டிய பண வருமானம் சீராக கிடைக்கும். உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். மொத்தத்தில் சுபிட்சமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் நன்மைகள் கிடைக்க அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, நன்மைகள் உருவாகும்.